பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் என்று சொல்லி என் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள், ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் மனிதனை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நடத்துவதற்கு ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். எந்த மனிதனும் தானாக நடத்துவது கிடையாது. தான் நடத்தப்படுவதற்கு தேவன் மனிதர்களை ஏற்படுத்துகிறார் அல்லது முன்னோர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் வேதம் முழுவதும் வாசிக்கிற பொழுது அநேக பரிசுத்தவான்களை, அநேக கூட்டங்களை நடத்தினார்கள். அநேக மக்கள் கூட்டத்தை, திரள் கூட்டத்தை நடத்தினார்கள். இயேசு கிறிஸ்து அநேகரை நடத்தினார், நல்வழிப்படுத்தினார், போதித்தார். மோசே திரள்கூட்ட மக்களை நடத்தினார், போதித்தார், வழிநடத்தினார். ஆபிரகாம் திரள்கூட்ட மக்களை நடத்தினார், வழிநடத்தினார், போதித்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் சில மனிதர்களை, பரிசுத்தவான்களை தனக்காக ஊழியத்திற்கு ஏற்படுத்தி நடத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட அநேக ஊழியக்காரர்கள் போதகர்களாக, மேய்ப்பர்களாக இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அது தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், சுவிசேஷர்களாக இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தான் போதிக்கிறவர்கள் அல்லது சபையை நடத்துகிறவர்கள், உங்களை கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் என்று யோவான் 10 வாசிக்கிறோம். ஆகவே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அதோட குணாதிசயங்கள் அறிந்திருக்கிறான். அதுக்கு என்ன பலவீனம், அதுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கேற்ற ஆகாரத்தை கொடுக்க மேய்ப்பனுக்கு மட்டுமே தெரியும். ஆகவே உங்கள் நடத்துகிறவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். சரீரத்திற்காக சாப்பிடுவது அது உங்களுடைய வேலை, அது விசுவாசியின் வேலை. ஆனால் ஆத்தும ஆகாரம் கொடுப்பது, எந்த ஆகாரம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆகாரம்? சரீரத்தில் ஒத்துக்காத ஆகாரத்தை சாப்பிடுகிற பொழுது அது டயரி ஆகும், அல்லது ஃபுட் பாய்சன் ஆகிடும், அல்லது சரீரம் பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழல் ஏற்படும். அதே போல் தான் ஆத்துமாவுக்கு தேவையில்லாத ஆகாரத்தை கொடுக்கிற பொழுது, கடினமான ஆகாரத்தை கொடுத்தா ஜீரணமாகாது. ஆகவே எந்த ஆட்டுக்கு எந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆட்டுக்கும் சரியான ஆகாரத்தை கொடுக்க மேய்ப்பனுக்கு ஒன்றே தெரியும். காரணம், அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் மேய்ப்பனாக இருக்கிறார், உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார், உங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். அவருக்குத்தான் அதனுடைய கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அஷூரன்ஸ் ஆஃப் யுவர் சோல், உங்கள் ஆத்மாவுக்கான ஒரு உத்தரவாதத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். ஆத்மா மிக வெளியேற பெற்றது. சரீரத்தை பாதுகாப்பது அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம், சரீரத்தை பார்த்துக்கலாம். ஆனால் ஆத்மாவை பாதுகாப்பது என்பது உங்களை நடத்துகிறவருடைய வேலையாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரம் கொடுப்பதும் அதை சரியாக நல்வழிப்படுத்துவதும் அவருடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே ஆத்மா நஷ்டமடைந்தால் எல்லாம் போயிடுச்சு. உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினால் அது பெருசல்ல. ஆனால் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆத்மா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. மோசே ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அதே நேரத்தில் என்னுடைய பேரை எடுத்து போடும் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். ஆகவே அந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் ஒரு முறை சொல்கிறார். ஆனால் மோசேயோ, இல்லை ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகம் எடுத்து கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, அவர்களை நினைத்திரலும் என்று சொல்லி உயிருக்கு உத்தரவாதம் வைத்து அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் வைத்து ஜெபிக்கிறார். இதுதான் ஊழியக்காரனுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பது, உயிரை பணயம் வைத்து ஜெபிப்பது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் அப்படியாக ஜெபித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு நபர் உங்கள் ஊழியக்காரர், உங்கள் போதகர், உங்கள் மேய்ப்பர். அவர் தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர். ஆகவே உங்களுக்கான காரியத்தை அவர் தான் செய்ய முடியும். ஆகவே அவருக்கு அந்த முழு பொறுப்பும் இருக்கிறது. அவருக்கு ஏற்ற கனத்தை நீங்கள் கொடுக்கணும், அவருக்கு ஏற்ற மரியாதை நீங்கள் கொடுக்கணும். காரணம், அவர் சொல்ல நீங்கள் கேட்கணும். காரணம், உங்கள் ஆத்மா அவர் உத்தரவாதம் எடுத்திருக்கிறார். உங்கள் ஆத்மாவுக்கு அவர் உத்தரவாதம் எடுத்து அவர் அதை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பின்னால் வருகிற வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் நடத்தவர்களை கனப்படுத்துங்கள், உங்கள் நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்கள் நடத்துகிறவர்களை நீங்கள் கனப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். காரணம், உங்கள் ஆத்மா அவர்கள் நடத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. அதற்கு அவர் உத்தரவாதம் எடுத்திருக்கிறார்கள். அதை அறிந்தவர்களாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை நடத்துகிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கனப்படுத்த உதவி செய்யுங்க.
எங்களுக்கென கொடுத்த ஆத்துமாக்கள் உத்தரவாதத்தோடு நடக்க உதவி செய்யுங்க. அந்த வார்த்தை கேட்குறவர்கள் எந்த ஆத்துமாவுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கிறார்களோ அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகாமல் பரலோகத்தை சேர்க்கூடிய கிருபைகளை நீ தரும்படி ஆசீர்வதிக்கிறோம். உங்களோட கருத்தில் தாழ்த்திரமே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.